Der Traumberuf ட்ரீம் ஜாப். ஸோ இது 2 டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன ப்ரொஃபஷன் பண்ணியிருக்காங்க, என்ன ஜாப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெருஃப்லிஷ் நாக்மல் நாய் அண்ட் ஃபாங்கன் இஸ் தஸ் மியர்க்லிஷ். ப்ரொஃபஷ்னலாக மறுபடியும் புதுசாக எதாவது ஸ்டார்ட் பண்ணோன்னா இஸ் இட் பாசிபிள். Einen Jobwechsel nach einigen Jahren in einer Firma kennt fast jeder. ஸோ ஒரு கம்பெனியில் வந்து புதுசாக ஜாப் சேஞ்ச் பண்ணோன்னா 1 இயர் கிடச்சி ஸோ அது எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். Aber einige entscheiden sich for complete neuen Anfangs. அதாவது ஒரு கம்பெனியில் வேறு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு போகுது, தட் இஸ் டிஃப்ரெண்ட், தட் எவ்ரி ஒன் நோஸ். ஆனால் கெரியரே மாற்றி போகிறதுன்றது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நியூவாக பிகின் பண்ணோன்னா ஸோ பிகின் உன்சர சீரி நாயர் ஜாப் நாயஸ் க்ளூக். நியூ ஜாப் நியூ ஹாப்பினஸ்ல நியூ லக். ஸ்டெல்லன் வியர் ஈனன் ஹாய்டஸ் வை பைஷ்பீலர் ஃபார். ஸோ இன்னைக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கணும். From bureau zum eigenen Laden. From office to the own shop. Nach ihrem Englischstudium hat Marlies Hauenstein fast 20 Jahre lang als Übersetzerin bei einer Firma gearbeitet. So after English studies, அவங்க 20 years long வந்து டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. Dann wurde sie arbeitslos und musste eine neue Arbeit finden. சடனாக என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஜாப் போயிடுச்சு. She has to find a new job. Sie wollte schon lange etwas für die Umwelt machen und hat die Chance genutzt. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒன்று என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக அவங்களுக்கு she wanted to do that. அதனால அவங்களுக்கு இந்த சான்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. Mit einem Laden wird ihr Traum wahr. ஸோ வித் அ ஷாப் அவங்களோட ட்ரீம் வந்து ட்ரூ ஆகுது, நிஜமாகுது. Dort verkauft sie nun Lebensmittel ohne Plastik, also ohne Verpackung. அங்கே வந்து அவங்க க்ரோசரி சேல் பண்ணுறாங்க, பட் வித்தவுட் பிளாஸ்டிக் அண்ட் வித்தவுட் பேக்கேஜ். Sie ist selbstständig und hat keinen Chef mehr, aber das finanzielle Risiko ist größer als früher. அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாஸ் எல்லாம் யாருமே கிடையாது. ஆனால் ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்து இதுக்கு முன்னாடி விட இப்போ நிறைய இருக்கும். ஹாட்ஸி ஈரைடே பெராய்ட். அவங்களோட ஐடியாக்காக ரெக்ரெட் பண்ணாங்களாம். 9 ஆஃப் கைனன் ஃபால். ஸோ அட் எனி காஸ்ட். Ich werde jetzt 45 und habe mein eigenes Geschäft mit vielen netten Kunden. Das will ich bis zur Rente machen. ஸோ இப்போ வந்து 45 இயர்ஸ் ஆகுது, அவங்களுக்கு ஓன் ஷாப் இருக்குது வித் மெனி நைஸ் கஸ்டமர்ஸ். அண்ட் தஸ் வில் இஷ் அது வந்து கண்டினியூஸாக இன்னும் ஏஜ் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் நான் இந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எங்கே ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்க வந்து அதை வேலை போனதுனால ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி அதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இது கூட பரவாயில்ல, பட் இப்போ வருது இன்னும் ரொம்ப இது சேஞ்சஸ், டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். ஃப்ரம் ஆப்ரேஷனல் சால் இண்டன் எல்கேவே. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டர் அங்கேருந்து வந்து ட்ரக் டிரைவராக வந்துட்டார். Markus Studer hat in Zürich Medizin studiert und in der Schweiz und in den USA seine Ausbildung zum Hörsichchirurgen gemacht. ஸோ மார்க்கஸ் ஸ்டூடர் வந்து ஜூரிஷில் மெடிசன் படித்தார், ஸ்வைஸு அண்ட் யூஎஸில் வந்து ட்ரைனிங் ஃபார் ஹார்ட் சர்ஜனாக பண்ணியிருக்காரு. Später ist er Sir Oberarzt und Leiter ein Herzenzentrum geworden. அதுக்கப்புறமா அவர் வந்து பெரிய ஃபிசிஷியனு அண்ட் ஹெட் ஆஃப் த ஹார்ட் சென்ட்ரம். He became the head of that team. Er wollte schon immer als Mediziner dann aufhören, wenn er am erfolgreichsten ist.
அவர் என்ன பண்ணாருன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய கெரியரில் ஹை லெவலில் இருக்கும்போது வந்து அவரோட ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணும், அதை விட்டுடணும்னு நினைக்கிறாரு. Also hat Dr. Studer nach 25 Jahren als erfolgreicher Herausgeber die weiße Arztkleidung gegen bequeme Klamotten getauscht. அவர் வந்து 25 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல் ஹார்ட் சர்ஜன்னா ஒரு ஒயிட் கோட் போட்டு இருந்தவர் வந்து கம்ஃபர்டபுள் க்ளோத்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டாரு. அதாவது எரிஸ் ஃபேன்ஃபேரர் கெவோடன் he became a truck driver. Das wollte er schon als Kind. அவர் சின்ன வயசுல இருக்கும்போதே இது வந்து அவருக்கு ஆசை இருந்தது. Er bekommt in diesem Beruf wenig Gehalt, aber es war die richtige Entscheidung für ihn. ஸோ அவருக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனில் வந்து கம்மியாக தான் சேலரி கிடைக்கும், பணம் கிடைக்கும். பட் அவருக்கு வந்து இது வந்து கரெக்டான டிசிஷன்னு நினைக்கிறாரு. Erlebt die Freiheit auf der Straße und kommt mit seinem Lastwagen an sehr viele Orte. So he loves the freedom on the street and he always comes with a truck to many places. Später will Markus Studer nach Busfahrer werden. அதுக்கப்புறம் பஸ் டிரைவராக நான் வரணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இங்கே வந்து அவங்களோட நேம் என்னன்னு எழுதணும், என்ன ஸ்டூடியம் இல்லை என்ன ஹவுஸ் பில்டிங் பண்ணியிருக்காங்க, பெருஃப் ப்ரொஃபஷன் ஃபஸ்ட்டு ஏர்லியராக என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, அண்ட் குரூண்ட் ஃபார் தென் பெருஃப் வெக்சல் வாட் இஸ் த ரீசன் ஃபார் த ஜாப் சேஞ்ச் அப்படின்னு நீங்கள் இதில் இருக்கிறது வந்து நீங்கள் எழுதணும். 2 பேருதும் அதுதான் 2 பேராக சேர்ந்து படிச்சுட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசிஷன் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன, அவங்களோட டிசிஷன் வந்து ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ich kann das nicht verstehen, I cannot understand, a student at früher viel verdient. ஆலியராக வந்து நிறைய பணம் சம்பாதிச்சாரு டாக்டராக இருந்து, பட் இப்போ வந்து verdient wenig Geld, ரொம்ப கம்மியாக பணம் சம்பாதிக்கிறாரு. Das finde ich அது வந்து தட் ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறேன். தட்ஸ் finde ich komisch, ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை ich denke das ist eine gute Entscheidung. ஒரு வேளை அந்த லேடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்க வந்து தனியாக ஷாப் ஓப்பன் பண்ணி பண்ணுறது வந்து இட்ஸ் a good idea. So ich denke das ist eine gute Entscheidung, good decision. I think that is a good decision. அந்த மாதிரி நீங்கள் பேசுறதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். So werden means to become. So to become எப்படி எழுதுது, present tenseல எப்படி எழுதுது? present tenseல நவுனோட சேர்த்து போடுவாங்க, அடுத்தது adjective, அதுக்கப்புறமா age இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்லுவாங்க. Er wird Fanfahrer அப்படின்னா he becomes a truck driver. He becomes a truck driver. இங்க எழுதிக்கோங்க, he becomes a truck driver. Adjectiveனா ein Traum wird wahr, a dream comes true. True என்றது வந்து adjective. Ich werde 45 Jahre alt. I am becoming 45 years old. ஸோ வேர்டன்ன்றது எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்க கீழே இந்த பாக்ஸில் இருக்க பாருங்க. இஷ் வேர்டு, து வெர்ஸ்ட், எரசி வெர்டு, வியர் வேர்டன், இயர் வேர்டு, ஜி வேர்டன் இருக்கு. அதே மாதிரி ப்ரிட்டாரிட்டம்ல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஊர்டே, WU umlaut RDE, sie wurde arbeitslos, she became unemployed. Sie wurde WURGE, sie wurde arbeitslos. Perfect tense எப்படி யூஸ் பண்ணுவாங்க? have become இல்ல is become. Er ist Oberarzt geworden, GEWORDEN, geworden.
சரிதான். இங்க பாருங்க, ப்ரெசன்ட் டென்ஸ்ல, பாஸ்ட் டென்ஸ்ல, பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி இது பண்ணியிருக்காங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்டுன்றது எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல, பாஸ்ட் டென்ஸ்ல, இதெல்லாம் நோட் பண்ணுங்க. நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது, கேட்கலன்றதுனால நானே எல்லாமே படித்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு நெட்வொர்க் ஓகேன்னா சொல்லுங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. மற்றது வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் இன்னொன்று காமிக்கிறேன், இது மட்டும் நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ இதுதான் எக்ஸாம்பிளுக்கு இது நோட் பண்ணுங்க இது வரைக்குமே.
ஓகே, எல்லாரும் நோட் பண்ணியாச்சா அப்போ? எஸ் மேம். ம். The summer is 4 by. So summer முடிஞ்சா என்ன ஆகும்? Cold ஆகும் இல்லைங்களா? S will culture. So it's becoming colder. Minor sister student by the medicine. ஸோ என்னோட சிஸ்டர்ஸ் 2 பேருமே வந்து மெடிசன் படிக்கிறாங்க. ஸோ அவங்க என்னவா ஆக போறாங்க? ஜி வெர்டன் ஆஸ்டர். A umlaut A Z E T E. Z Verden Aster. இப்ப புரியுதா? Okay. Und sie, welche Berufswünsche hatten und haben sie? Spielen sie? ஸோ இது வந்து கேம். சும்மா ஜஸ்ட் 15 இயர்ஸாக இருக்கும் போது நீங்கள் என்ன ஆகணும்னு நினச்சிங்க. ஸோ நான் என்னோட சொல்லணும்னா மிட் ஃபுன்சென் வோல்டேயிஷ் ஆஸ்டின் டாக்டராக ஆகணும்னு நினச்சேன். ஐ வாண்டட் டு பிகம் அ டாக்டர். Mit 21 wurde ich Lehrerin. So 21 years ஆகும்போது Lehrerin. Lehrerin I became a teacher. 51 years இருக்கும்போது என்னது ஏதோ அந்த டைம்ல என்ன ஆகுமோ அதுதான் சொல்லணும். சைன் புக் ஸ்ரைபன். நான் வந்து 51 இயர்ஸ் ஆனேன்னா என்ன ஒரு புக்கை எழுதணும் அந்த டைம்ல அப்படின்னு. So mit 51 will ich ein Buch schreiben. Ein Buch schreiben. இது சும்மா அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? So what is your Traumberuf und warum? So what is your dream job? Dream job எதா இருந்துச்சுன்னா you can write about your dream job. ஸோ இது எல்லாமே அதுதான். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு அவங்க என்னவா வாட் தே வாண்டட் டு பிகம் அது வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் Aussprache M order and was hören Sie am Ort and stellen Sie hintereinander auf. ஸோ நீங்கள் M
கேக்குறீங்களா இல்ல என்ன கேக்குறீங்களா? அந்த சவுண்ட் என்ன வருது உங்களுக்குன்னு கேக்குறாங்க. நான் போடுறேன். Einem. Ihr. Dem. Einen. Unseren. Im. ஸோ நோட் பண்ணீங்களா என்ன கேட்டுச்சுன்னு? ஃபர்ஸ்ட் வந்து ஐனம் எம் கேக்குது லாஸ்ட்ல. வேர்ட் எண்ட்ல என்ன கேக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐனம் எம். அப்புறம் இயரன் என். டெம் எம். ஐனன் என். உன்சரன் என். இம் எம். டைனம். அதே மாதிரி இது கூட ஓரன்சி ஸ்பெஷன் ஜி டி ஜாட்ஸ் அண்ட் நாக். ஸோ இது நீங்க ரிப்பீட் பண்ணுங்க சொல்றது. Pass. Der Mann von Marlies hilft im Geschäft mit. Manchmal fährt Marlies mit dem Auto nach Memmingen. Mit seinem neuen Lastwagen fährt Markus in andere Länder. Seinen schönen Lastwagen möchte er nicht mehr gegen den alten Job tauschen. ஸோ அவங்க சொல்லும் போது நீங்க ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வரும். சரிங்களா? ஓகே. Telefonieren am Arbeitsplatz. So calling at the workplace. Stellen Sie sich vor, Sie müssen ein wichtigstes Telefongespräch führen. Was hilft beim Telefonieren? Sammeln Sie Tipps. ஸோ இப்போ நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக டெலிஃபோன் கால் ஒன்று பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தனியாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துக்கு போவீங்க இல்லைங்களா? ஏதா முன்னாடியே இன்டர்வியூ ஜாப் இன்டர்வியூன்னா அதுக்காக ப்ரிப்ரேஷனோட போவீங்க. இல்லை எதா கேட்கணும் டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா பேப்பர் பென்னோட போவீங்க. ஸோ அந்த டிப்ஸ் தான் இங்கே. Lesen Sie den Text. Welche Tipps sind for Sie neu? ஸோ உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து புதுசாக இருக்கு? Sie kennen das sicher. Sie müssen telefonieren und sind nervous. So you know that for sure. நீங்கள் வந்து டெலிஃபோன் பண்ணணும், நீங்கள் நர்வஸாக இருப்பீங்கன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். Bereiten Sie sich gut vor, then wird das Gespräch leichter. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது prepare yourself well. அப்போ தான் அந்த கான்வர்சேஷன் வந்து ஈஸியாக முடியும். Zuerst einmal ist es wichtig, das nehmen Sie stört. ஸோ அட் ஃபஸ்ட்டு என்ன இம்பார்ட்டண்ட்? நோ ஒன் ஷுட் டிஸ்டர்ப். அதுதான் இம்பார்ட்டன்ட். Machen Sie also am besten die Musik aus und Tür oder Fenster zu. ஸோ மியூசிக் ஏதாவது ஓடிட்டு இருந்தால் ஆஃப் பண்ணிடுங்க. டோரு விண்டோஸ் ஏதாவது ஓப்பன் இருந்தால் க்ளோஸ் பண்ணிடுங்க. Sie können Sie sich besser konzentrieren. ஸோ அதனால நீங்கள் பெட்டராக கான்சென்ட்ரேட் பண்ணலாம். Schreiben Sie vorher Ihre Fragen und Themen auf einen Blatt Papier, dann vergessen Sie nichts. இதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் கேட்கணும், இல்லை என்ன டாபிக் பற்றி பேசுகிறீங்க அது எல்லாமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ ஒன்ட் ஃபர்கெட். Gut ist es auch, when Sie Stift und Papier bereitlegen. ஸோ ஒருவேளை பேப்பரும் பென்னும் நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது பெட்டராக இருக்கும். Dann können Sie wichtige Informationen sofort notieren und müssen nicht erst hektisch einen Stift suchen. ஸோ
ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இமீடியட்டாக நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் வந்து ஹெக்டிக்காக எனக்கு பென் எங்கே பேப்பர் எங்கேன்னு தேடாமல். Wenn Sie auf den Anruf beantworter sprechen, nennen Sie langsam und deutlich Ihre Nummer und sagen Sie, warum Sie anrufen. ஸோ நீங்கள் வந்து அவங்க அடுத்த பர்சன் கிட்ட நீங்கள் ஆன்சர் பேசுகிறீங்கன்னா டாக் டு தெம் ஸ்லோலி, கிளியராக நம்பர் சொன்னால் கிளியராக சொல்லுங்கள். ஆனால் கால் பண்ணிங்கன்னா எதுக்கு கால் பண்ணுறீங்க கிளியராக சொல்லுங்கள். Und beim Telefonat selbst sprechen Sie am Telefon klar und deutlich. நீங்களே எதாவது டெலிஃபோனில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளியராக பேசுங்க. Kontrollieren Sie Ihre Notizen. Check your, நீங்கள் என்ன நோட் பண்ணி வச்சுருக்கீங்க செக் பண்ணிக்கோங்க. Und sehr wichtig, lachen Sie, man kann das Lachen hören. ஸோ ஒரு வேளை ஸ்மைல் பண்ணுன்ற மாதிரி ஏதோ ஒரு அந்த டாபிக் எதாவது வந்தது, எதாவது பேச்சு வந்ததுன்னா யூ ஷுட் ஸ்மைல். அந்த நம்ம சிரிக்கிறது கூட அவங்களுக்கு கேட்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. Hören Sie die Gespräche, was machen die Personen am Telefon gut, was machen sie nicht so gut, notieren Sie und vergleichen Sie. ஸோ வந்து 2 கான்வர்சேஷன் இதில் வருது. 2 பேருமே வந்து யார் நல்லா பண்ணுறா யார் நல்லா பண்ணலன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, கான்வர்சேஷன் 1 இப்போ கேட்டோம் இல்லைங்களா, என்ன பண்ணியிருக்காரு, கிளியராக இருக்கா அவர் பேசுறது, ஜாக்ட் சைனன் நாமன் நிஷ்ட், ஸோ அவரோட நேம் சரியாக சொல்லலை, ஹோட் மியூசிக் ஹிண்டர், ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கு. ஸோ ஹி வாஸ் இன் ஹரி எய்லிங், ஸோ ஹரியாக இருந்தார். நம்பர் கூட நோட் பண்ணி கரெக்டாக காலும் கட் பண்ணல இல்லைங்களா? ஸோ இவர் பேசும்போது நல்லா கிளார் அண்ட் டாய்ட்லிஷ்.
Er spricht er sagt die Information deutlich klar und deutlich அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏர் ஹேட் பப்பியர் பெட்டர் லேட் ஸோ ஸ்டிஃப்ட் பப்பியர் வந்து எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தாரு ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து 2 கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க 2 சுச்சுவேஷனு நீங்கள் இதே மாதிரி எனக்கு ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் எழுதணும் 2 சுச்சுவேஷனுக்கும் ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா Sie rufen bei Herrn SK von der Firma Agentur sehen an. Herr SK ist nicht da. Sie möchten, dass Sie zurückruft. So, நீங்கள் இந்த கம்பெனி கால் பண்ணுறீங்க Sie rufen bei ஸோ அவர் நீங்கள் யார்கிட்ட கால் பண்ணுன்றவங்க வந்து அவங்க இல்லை ஆனால் அவங்க கால் பேக் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க Sie rufen bei der Firma okay Meisterfix an und möchten Frau Bloch sprechen, aber sie ist nicht da. Sie möchten Frau Bloch später direkt anrufen und brauchen die Durchwahl. So, person okay. Sorry, இதுதான் SK is by einem Kunden. So, SK என்றவர் வந்து ஒரு கஸ்டமரோட பேசிட்டு இருக்காங்க ஸோ நான் கையில் இன்னொரு தடவை கால் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நாக்கு இல்லைன்னா ஒரு மெசேஜ் லீவ் த மெசேஜ்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பர்சன் பி பர்சன் ஃபிர்மா கம்பெனி இது ஸோ மைஸ்டர் ஃபிக்ஸ்ன்ற கம்பெனி கால் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ப்ளோஷோட பேசணும்னு நினைக்கிறீங்க அவங்க இல்லை அந்த இடத்துல அண்ட் டைரெக்டாக அதுக்கப்புறமா கால் பண்ணுறேன்னு லேட்டராக கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட டைரக்ட் நம்பர் என்னன்னு கேட்கணும் ஃப்ரம் ப்ளோஷ் இஸ் நிக்ட் அண்ட் நியரன் ஸ்ட்ரைப்டிஷ் அவங்க அந்த பிளேஸில் இல்லை கர்னன்சி எட்வர்ஸ் ஹவுஸ் ரிஷ்டன் ஸோ நீங்கள் எதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஃப்ராகன்சி ஸோ இந்த 2 சுச்சுவேஷன் பர்சன் ஏ ஃபிர்மா ஏ பர்சன் பி ஃபிர்மா பி ஸோ இது 2 சுச்சுவேஷனுக்கும் நீங்கள் இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் எழுதணும் கானிஷ் பிட்டர் மில்ட் ஹெரன் இல்லை ஃப்ராஷ் ப்ரெஷன் யாரோட பேசணும்னீங்கன்னா அந்த பேரை போடணும் இல்லை கர்னன்சி மிஷ் பிட்டர் இல்லைன்னா என்னோட கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா கனெக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கலாம் ஃபர்பிண்டன் இல்லைன்னா கானிஷ் ஐன நாக்ரிஷ் ஃபார் இன்டர்லாசன் நான் வந்து ஒரு மெசேஜ் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு Können Sie mir bitte Durchwahl geben அவங்களோட டைரக்ட் நம்பர் கொடுங்கன்னு கேட்கலாம் mit wem kann ich denn sprechen ஸோ இவங்க இல்லைன்னா யாரோட நான் பேசலாம் ஸோ கம்பெனிலேருந்து எப்படி பேசுவாங்க ஸோ அவங்க பிளேஸில் இல்லைன்னா ஹேர் இல்லை ஃப்ரோ கெராட நிக்ட் அம் பிளாட்ஸ் இந்த நேரம் இப்போ வந்து அட் ப்ரெசன்ட் ஷீ இஸ் நாட் இன் அ பிளேஸ் இல்லைன்னா அவங்க அந்த வேல வந்துட்டு இருக்காங்க இல்லை வந்து வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காங்க மெஸ்டன்சி அண்ட் நாக்ரிஷ் இன்டர்லாசன் நீங்கள் எதாவது சொல்லணுமா உங்களுக்கு அப்படின்னு மெசேஜ் இருக்கான்னு கேட்கலாம் கர்னன்சி ஸ்பேட்டர் நான் கைன் மேலே அன்ரூஃபன் நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாமா கேன் இல்லைன்னா கேன் ஃப்ராவ் அவங்கள கால் பண்ண சொல்லணுமா இல்லைன்னா டி டூஷ்வாலிஸ்ட் அவங்களோட டைரக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அது சொல்லலாம் இஷ் கேபே இனியன் டி நும்மர் ஃபான் ஸோ ஐ கிவ் யூ த நம்பர் ஆஃப் மிஸ் ஆர் மிஸ்ஸஸ் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் So die moderne Arbeitswelt. So modern job world, ஓகேங்களா ஸோ இங்கே டெக்ஸ்ட்டு நிறைய டெக்ஸ்ட் இருக்குது மேலே வந்து டைட்டில்ஸ் இருக்குது இது எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் போடணும் தி Arbeitswelt verändert sich schnell ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது manche Berufe braucht man nicht mehr und neue kommen dazu நிறைய ப்ரொஃபஷன் வந்து தேவையே இல்லாமல் இருக்குது நிறைய புதுசாக வந்துட்டு இருக்கு விசன் will schnell alt und neue Kompetenzen werden wichtiger நாலேஜ் வந்து சீக்கிரமாகவே ஓல்ட் ஆகுது நியூ காம்படிஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஆகுது Im 20. Jahrhundert hat man lang bei einer Firma gearbeitet.
ஸோ 20th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒருத்தர் ரொம்ப வருஷமாக வேலை செய்வார், 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் கூட வேலை செய்வார். 21 Jahrhundert muss man häufig den Job wechseln. ஆனால் 21st செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி 6 மாதத்துக்கு ஒரு ஜாப் இல்லை 1 இயர்க்கு ஒரு ஜாப் மாற்றிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. So, ein festes Büro gibt es nicht mehr. Schon heute arbeiten viele Leute mobil mit ihrem Laptop oder Smartphone. So sind sie für die Firmen immer erreichbar, auch am Wochenende und im Urlaub. Da ist es wichtig, dass man nicht so viel arbeitet und die Freizeit nicht vergisst. ஸோ பர்மனெண்ட் ஜாப் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிட்டுருங்க. அவங்க லேப்டாப் வச்சுட்டு இல்லை ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போவுமே கம்பெனிக்கு வந்து ரீச்சபிளாக இருக்கணும். வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, வெக்கேஷனில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ரீச்சபிளாக இருக்கணும். ஆனால் என்ன இம்பார்ட்டண்ட், ஒன் ஷுட் நாட் ஒர்க் மோர், நிறைய வேலை செஞ்சுட்டு ஃப்ரீ டைமை மறந்துடுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ அப்போ இந்த இதில் வந்து எந்த டைட்டில் வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்லும். ஏதாவது தெரியுதா? So Arbeit und Family in a work and family, Geld mit or ohne Arbeit, money with or without work. Wann habe ich wirklich frei? எனக்கு எப்பதான் free? Arbeiten im Alter, working in old age. Das Arbeitsleben mit Maschinen, work life with machines, internationale Zusammenarbeit, international together, working together. So ஏக்கு என்ன டைட்டில்? Very good. Wann habe ich wirklich frei? Die Arbeit wird virtuell, das Team wird international. Ohne Zusammenarbeit und Vernetzung funktioniert nichts mehr im Job. Video- und Telefonkonferenzen, Austausch von Dateien, alles kein Problem mit dem Internet. ஸோ ஆர்பைட் வந்து எப்பவுமே இப்போ வர்ச்சுவல் ஆன்லைன் நம்ம நிறைய வந்துச்சு. டீம் வந்து இன்டர்நேஷ்னலாக ஒர்க் பண்ணுறாங்க. வித்தவுட் டீம் ஒர்க்கு இல்லை வித்தவுட் இன்டர்நெட் கனெக்ஷன் இந்த ஒர்க் எல்லாம் நடக்கவே நடக்காது. வீடியோ, டெலிஃபோன் கான்ஃபரன்ஸ் காலு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாமே இன்டர்நெட் இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். Zusammenarbeit, okay. Die Digitalisierung nimmt überall zu. Viele Arbeitsplätze werden unnötig, weil Computer besser und schneller arbeitet. Auch Roboter helfen den Menschen und werden immer wichtiger. Sie arbeiten in Fabriken oder machen leichte Hausarbeit. ஸோ டிஜிட்டலைசிங் எங்கே பார்த்தாலும் டிஜிட்டலைசிங்காக நிறைய இருக்குது. நிறைய பேர் என்ன நிறைய இடம் வந்து அன்னெசரியாக இருக்குது. பிகாஸ் கம்ப்யூட்டர் இஸ் பிகமிங் பெட்டர் அண்ட் ஃபாஸ்டர். ஸோ இதோட சேர்த்து ரோபோட்ஸோட ஹெல்ப்போட சேர்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க பீப்புள். அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சி ஆர்பைட்டன் இன் ஃபேப்ரிக்கன் ஆர்டர் மாக்கன் லைஸ்டர் ஹவுஸ் ஆர்பைட். அவங்க வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, ஈஸியான ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஒரு நிமிஷம் இருங்க. So die Betriebe machen oft nur befristete Verträge für Projekte und nicht für viele Jahre. Feste Arbeitsplatz werden selten. Vielleicht bekommt in der Zukunft jeder ein Grundeinkommen, auch ohne Job. Da bleibt mehr Zeit für Kreativtätigkeiten und für Family.
Freunde only Freizeit. கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணாங்க, டெம்பரரி கான்ட்ராக்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் வரைக்குமே ஒர்க் இல்லை, நிறைய மெனி இயர்ஸ்க்கு ஒர்க் கொடுக்க மாட்டேன்றாங்க. பெர்மனன்ட் ஜாப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேராக இருக்கு. மேபி ஃபியூச்சரில் வந்து எல்லாருமே ஒரு பேசிக் இன்கம் வித்தவுட் ஒர்க்கிங்கே, ஜாபே இல்லாமல் ஒரு பேசிக் இன்கம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு கூட வரலாம். அண்ட் இது வந்து நிறைய டைம் ஃபார் க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட இருக்கிறதுக்கு நிறைய டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Die Menschen werden älter, bleiben länger gesund und arbeiten länger. Arbeitsplätze und Arbeitszeiten müssen auch für ältere Menschen passen. Lebenslanges Lernen ist besonders wichtig, wenn man im Job erfolgreich bleiben will. So people are becoming older and they want to stay healthy. ரொம்ப நாள் ஹெல்த்தியாக இருக்கணும், லாங்காக ஒர்க் பண்ணணும். ஆர்பைட்ஸர்டன் அவங்க வந்து ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் ஒர்க் டைமிங்காக இருந்தாலும் ஓல்டு பீப்புளுக்கு ஃபிட்டிங்காக இருக்கணும், மேட்சிங்காக இருக்கணும். லைஃப் லாங் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இஃப் ஒன் ஷுட் பி சக்ஸஸ்ஃபுல் இன் த ஜாப். Natürlich möchten viele eine Familie und Kinder haben und genauso arbeiten wie die Kollegen und Kolleginnen ohne Kinder. So of course many family children also work exactly like other colleagues who have no children. Passenden Arbeitszeiten Kindergarten ist wichtig, weil dann auch Eltern problemlos arbeiten können. So பசங்க இல்லாமல் இருக்கிற கொலீக்ஸ்க்கும் பசங்களோட இருக்கிற கொலீக்ஸும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பசங்களை வச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒர்க் டைமிங்ஸோ இல்லை கிண்டர் கார்டன் அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியணும். ஆனால் கெல்டு விட்டு ஓனே ஆர்பைட் வந்து டிக்கு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஆமாம், ஏன்னா இது வந்து வித்தவுட் பேசிக் இன்கம் வந்து வேலையே இல்லாமல் ஒரு பேசிக் இன்கம் கிடைக்கிற மாதிரி கூட நடக்கலாம். இது டி. இது வந்து ஆர்பைட் இம் ஆல்டர். எஃப் வந்து ஆர்பைட் ஒன் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு 6th லெசன் கம்ப்ளீட்டட்.